ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.
அவர் பேசாத தலைப்பில்லை. இப்ப நாங்கள்லாம் எங்கேயோ ஒரு கிராமத்துல இருந்து உருவாகி வந்தோம்னு சொன்னா அந்த அவருடைய வார்த்தைகள்லாம் எங்களெல்லாம் உருவாக்குச்சு. மனிதனாக பிறந்த நீ ஏதேனும் ஒன்றை ஒரு நினைவாக இந்த உலகில் விட்டு செல், இல்லையே இந்த மரம் மண் கட்டை அதற்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்பாரு. அது கிடக்குது, நீயும் பத்து கிடந்த, அது உனக்கு வீணா போகுது, நீயும் வீணா போயிடாத. அப்படி கிடையாது. நீ பிறந்தியா, ஏதாவது உன்னுடைய ஒரு ஐடென்டிபிகேஷன் இந்த பூமியில் விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி அதுதான் எங்களெல்லாம் உருவாக்குச்சு. ஆக நம்ம வீணா போறதுக்காக பிறக்கல, ஏதோ ஒன்றை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை சாதிக்கிற எண்ணத்தை உருவாக்குனவர் விவேகானந்தர். அதனால ஓய்வு கிடைக்கும் போது அந்த விவேகானந்தருடைய வாசகங்கள் கொட்டேஷன்ஸ் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் உருவாக்கி மாணவர்கள் மத்தியில் அதை விதைச்சிங்கன்னா, ஐயா 1000 பிள்ளைகளும் உருவாவாங்க நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். அதுல 2 பேர் தேர்னா போதும், நமக்கு நோக்கம் நிறைவேறும். 1000த்துக்காக நம்ம வெடிக்கிறது இல்லை, 2 பேருக்காக தான் வெடிக்கிறீங்க என்பதை மனிதன் கொண்டு உங்கள் ஆசிரியர் பணி மிக நல்லா செய்து சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் இந்த தேசத்திற்கும் நீங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்வாய்ப்பு உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. இந்த தேசபக்தி அவர்களுக்கு வந்து வரும்போது அதனை மாணவர்களிடமும் அவர்கள் புகட்டுவதற்கு முயல்கிறார்கள். அமெரிக்காவில் ஒரு சரியில்லை என்று ஆசிரியர் கூறுகிறார். இப்படியே காலம் கடந்து கொண்டே இருக்கிறது. கடைசி பீரியட் வந்துகிறது. அதற்கு பின்பு ஆசிரியர் கூறுகிறார், உங்கள் அனைவருக்கும் தெரியவில்லை, இப்போது நான் சொல்கிறேன் என்று. அந்த பக்கம் மற்றொரு கதவு இருக்கிறது. அந்த கதவை திறக்கிறார். அங்கு ராணுவ வீரர்கள் அனைவரும் அணிவகுத்து நிற்கிறார்கள். அவர் அனைவரும் ஒவ்வொரு சேரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திறந்த பொழுது அந்த ராணுவ வீரர்கள் அனைவரும் அந்த சேரை கொண்டு வந்து வகுப்பறையில் வைக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் தங்கள் வீட்டை துறந்து தங்களது வாழ்க்கையை துச்சமென மதித்து அவர்களது படிப்பையும் ஓரளவிற்கே செய்து உங்களுக்காக, உங்களது சுதந்திரத்திற்காக நாட்டின் எல்லையை பாதுகாத்திருப்பதனால்தான் உங்களால் இங்கு அமர்ந்து இவ்வாறு படிக்கப்படுகிறது என்று அந்த ஆசிரியர் அவர்கள் படிக்கிறார். எனவே அப்போ திலகர் மகான் என்ன சொன்னார்? சுதந்திரம் நமது பிறப்புரிமை என்று ஆங்கிலேயர் கூறினார். ஆனால் தற்போது நமக்கு சுதந்திரம் அப்படி என்றால் அந்த சுதந்திரத்தை நாம் எவ்வாறு பேண வேண்டும்? அந்த சுதந்திரம் வந்த உழைத்தவர்களுக்கு இந்த நாட்டிற்கு நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அந்த ஆசிரியர் அவர்கள் தமது செயலின் மூலம் வெளிப்படுத்தினார். இந்த ரங்கநாத் மகாராஜ் அவர் கூறியதை இதுடன் நாம் தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும். எனவே இவ்வாறு ஆசிரியர்கள் தானும் இந்த தேசத்திற்காக என்று இருந்து மாணவனையும் தேசத்திற்காக என்று அவனை தூக்கிவிடும் போது தேசம் தானாக முன்னேற்கிறது. இப்ப நம்ம ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. நாம் என்ன கூறுகிறோமோ அதனை உள்வாங்கி கொள்கிறார். காலனியை தூக்கி அப்படி தூக்கி போடுறாரு. அவமானமா இருக்கு. அதை இருந்தா கூட சிரிச்சுட்டே அவர் வெளியில வர்றாரு. அரண்மனைக்கு வெளியில வந்து நிஜாமுடைய செருப்பு ஏலம் பெறார். கூட்டம் இருக்கு. இதை நிஜாம் பால்கனியில இருந்து பாக்குறாரு. மந்திரி கூப்பிட்டாரு. என்னன்னாக்க, உங்க செருப்பை ஏன் விட்டுட்டு இருக்காரு? எத்தனை பைசா போகுது? 7 பைசா ஏன் போகுது? மானம் போயிடும்பா. 2 லட்சம் பொற்காசுகளை கொடுத்தா அது வாங்கிட்டு வாங்க. 2 லட்சம் பொற்காசுகளை கொடுத்தா அந்த செருப்பு வாங்கிட்டு வந்தவொடனே அந்த மதன் மோகன் மாலவியா திரும்ப நிஜாம் கிட்ட வந்து, ஐயா இந்த ஒரு செருப்பு 2 லட்சம் ரூபாய் பொற்காசு போச்சு, 300 செருப்பு கொடுங்க, அதை 4 லட்சத்துக்கு நான் வந்து விட்டு நான் பல்கலைக்கழகத்தில் சொன்னோம்னா அது நிஜாம் அவர் காலில் விழுந்து, ஐயா நீங்க உண்மையான ஆசிரியர், அந்த பல்கலைக்கழகத்துக்கு எவ்வளவு அமௌண்டோ எவ்வளவு தொகையோ அதை இங்கிருந்து நான் உங்களுக்கு தருகிறேன். இது எதுக்கு சொல்றேன்னாக்க, ஒரு ஆசிரியர்களுக்கு ஒரு சகிப்பு தன்மை வேண்டும். அதுவும் இந்த கலியுகத்தில் இருக்க நமக்கெல்லாம் வந்து நமக்கு நேரடி சொர்க்கம் தான். ஆசிரியர்களை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பதற்காக பாடங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜப்பான் நாட்டிலே ஒரு நடந்த கதை. ஜப்பான் நாட்டிலே வந்து ராணுவர்கள் கொள்ளையர்களாக நுழைந்து கொண்டிருக்கும் போது குதிரையிலே வந்து கொண்டிருக்கின்றார். ஒரு ஆசிரியர் 2 குழந்தைகளுக்கு
சோறுட்டி கொண்டிருக்கும் பொழுது அந்த குதிரை மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு குழந்தையை இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது ஒரு குழந்தையை விட்டுவிட்டு மறு குழந்தையுடன் ஓடி ஒளித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த ராணுவ கொள்ளையினால் அந்த குழந்தை துண்டிக்கப்பட்டு அந்த தாய் கதறி அழுது கொண்டிருக்கின்றாள். பிறகு அந்த ராணுவன் கொள்ளையில் சென்ற பிறகு ஆசிரியர் வந்து அங்கே அந்த குழந்தையை அந்த தாயார் அழுது கொண்டிருக்கிறார். அப்போது பார்க்கும்போது கேட்கிறார்கள், 2 குழந்தைகளும் உங்களுடைய குழந்தைகள் தானே, அதில் எப்படி ஒரு குழந்தையை விட்டு விட்டு செல்வதற்கு உங்களுக்கு மனம் வருகிறது என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த தாய் சொல்கிறார், இறக்கி விட்டது என்னுடைய குழந்தை, என் கையில் இருப்பது மற்றொருவருடைய குழந்தை. தன்னிடம் ஒப்படைத்த குழந்தைகளை காப்பவர் தான் ஆசிரியர்கள். தன் குழந்தை இழந்தாலும் தான் நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். மூவர் நமக்கு துணையாக இருப்பார்கள். ஆசிரியர்கள் மட்டுமல்ல, மாணவ செல்வங்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாள். ஆசிரியர் தினம், அதே போல குழந்தைகள் தினம். குழந்தைகள் தினம் யாருடைய பிறந்தநாளை கொண்டாடுறது? போதனைகள் மட்டுமல்ல, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் வாங்கப்படும். நவரிமான் ஒரு ஜாதி மான், அதெல்லாம் இல்லை. இப்போ நல்லவங்கெல்லாம் சீக்கிரம் போயிருக்காங்க. நம்ம விவேகானந்த சுவாமிஜி 38 வயது, பாரதியார் 38 வயது, 39 கூட நிறைவடையும். ஆகவே அந்த மாதிரி நல்லவர்கள்லாம் நிறைவன் கூப்பிடுது. அவங்க எல்லாம் இன்னும் 10 ஆண்டு 20 ஆண்டு காலம் வாழ்ந்திருந்தாங்கன்னா இந்த நாட்டுக்கு எவ்வளவோ நல்ல காரியங்கள் நடக்கும். ஆகவே பர்த்டே சப்ஜெக்ட் ஒழுக்கம், கடமை, கடமை கண்ணியம், கட்டுப்பாடு சொல்லணும். இரக்கம், படிப்பு, பண்புள்ள வாழ்க்கை, இதை நீங்கள் வாழ்க்கையை கடைபிடிங்கள். பெரியவர்கள், அது ஆசிரியராக இருந்தாலும் வேற வயதானவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு சிறு சிறு உதவிகளை செய்யுங்கள். இறுதியாக ஒன்று கூறி முடிக்கிறேன், தயவு செய்து மீண்டும் பெரியவர்களை அவமானப்படுத்தாதீர்கள். ஒரு பழமொழி உண்டுல்ல, உதவி செய்யலாம் உபதிரவம் செய்யாதீர்கள். ஔவையார் என்ன சொன்னாங்க? அவ்வளோ மெத்த படித்தவர்கள் கற்றது கைமண்ணளவு, நல்லா வந்து உலகளவு. ஆகவே அதை பின்பற்றி நாம் படித்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆகவே நேரம் கருதி போல குழந்தைகளை நம்ம பள்ளியில நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஐயா சொல்லியிருந்தாரு, செப்பல் காணவில்லை, சாப்பாடு, தண்ணி குடிக்கல, ஏன் லேட்டா போனாங்க, ஏன் உச்சா போகல, இதெல்லாம் நிறைய பிரச்சனை. பணிமான ஆசிரியர் நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய முயற்சிகள் படிக்கட்டும். அரசு பணிக்கு நீங்கள் செல்ல வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இறைவனுக்கு நன்றி கலந்த வணக்கம். இந்த உணவனை உற்பத்தி செய்த விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். வாழ்க வளமுடன், வையகம் உள்ளவரை. இதை சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு ஏன் சாப்பிட அனுமதிக்க கூடாது? ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தினுடைய பிரசிடென்ட் மகாராஜ் அவருடைய திவ்ய திருப்பாதங்களுக்கு என்னுடைய அன்பான சுவாசகம். மேலும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய இருபால் ஆசிரியர் சான்றோர்களுக்கும் என்னுடைய அன்பான சுவாசகம். இதுபோல ஒரு ஆசிரியர் தினத்தன்று எந்த பள்ளிக்கூடமாவது அர்ப்பணிக்குமான இருக்க ஆசிரியர்களை மாற்றுவது மாணவர்கள். இந்த தினம் குழந்தைகள் தினம், ஆசிரியர்கள் மாணவர்களை மாற்ற வேண்டும். அதுபோல இந்த நாள் இந்த கிருஷ்ணகிரியிலே நம்முடைய ஸ்ரீதர்ஜி அவர்கள் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்றால் அது பாராட்டுக்குரியது. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவருடைய உள்ளத்தில் இருந்து உங்களை எல்லாம் இங்கே வருகை தந்து எல்லோருக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் வழங்க வேண்டும். ஆசிரியர் பணி அறப்பணி என்று சொன்னார்கள். ஆனால் அதை விட மாணவன் சேவையே மகேசன் சேவை நாம் செய்வது. மாணவர்களுக்கு சேவை செய்தால்தான் அது மகேசனுக்கு சேவை செய்தால் போல இருக்கும். எனவே அத்தகைய சேவை செய்யக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். இந்த நல்ல நாளிலே நாம் திருமூவருடைய ஆசி பெற வேண்டும். அதனால் தயவு செய்து உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நேராக நிமிர்ந்து உட்காருங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எழுப்பக்கூடிய ஒளியை செவியால் கேட்டுக்கொண்டு அகத்திலே அந்த திருவுருவத்தை பதிய செய்யுங்கள்.
श्रीरामकृष्णाय विद्महे श्री शारदादेवी धीमहि तन्नो स्वामी विवेकानंद प्रचोदयात्। ओम श्रीरामकृष्णाय विद्महे श्री शारदादेवी धीमहि तन्नो स्वामी विवेकानंद प्रचोदयात्। அனைவரும் கண்களை மூடி தியானித்ததற்கு என்னுடைய அன்பான நன்றியையும் சுவாசகத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நிமிடங்களில் முடிக்க சொன்னார். ஒரு கருத்தையும் மட்டும் ஆசிரியர் மத்தியிலே இது சொல்ல வேண்டும். நம்முடைய தமிழ் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களிலே முதல் 2 எழுத்துக்கள் என்ன? ஆஹா அப்படின்னு என்ன? ஏதோ ஒன்றை ஆச்சரியமாக பார்ப்பதனால தானே அந்த ஆஹா என உச்சரிக்கிறோம். ஏதோ ஒரு பொருளை ஆஹான்னு உச்சரிக்கிறோம். அந்த அ ஆ இந்த 2 எழுத்துக்கள் ஆ குறில் ஆ நெடில். இந்த 2 எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர்கள் 4 பேர். இந்த 2 எழுத்துக்களுக்கும் சொந்தக்காரர்கள் 4 பேர். நான் பேசிய போது யாராவது இதற்கு பதில் சொல்லி இருந்தால் சொல்ல வேண்டாம். இது யாருக்கு தெரியும்? ஆ ஆ 2 எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர்கள் 4 பேர். குறில் எழுத்துக்கு சொந்தக்காரர் 2 பேர். நெடில் எழுத்துக்கு சொந்தக்காரர்கள் 4 பேர். அம்மா அப்பா ஆசா ஆசா. நம்முடைய தமிழ் எழுத்துக்களிலே இந்த 2 எழுத்துக்களுக்கு எப்பொழுது உயிர், உடல், உயிர் மெய் ஆற்றல் இருக்கிறது. எனவே 1 நிமிட நேரம் ஆ கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆ உயிருக்கு சொந்தக்காரரான உங்களை ஈன்ற விழுதில் பொழுதுவோக்கும் தன்மனை சான்றோர் கேட்ட தாழ் தந்தையர்கள் ஆ உங்களுடைய அன்னையை நினையுங்கள். கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய அன்னையை நினையுங்கள். அம்மா. அடுத்தது அப்பா. அடுத்தது நெடில் ஆ. ஏதோ ஒரு விதத்தில் நீங்களும் ஆசிரியர் ஆகியிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு ஆசிரியர் சிறுவயதில் இருந்து இருந்திருப்பார். அந்த ஆசிரியர்களை உங்களுடைய அகக்கண் முன்பு கொண்டு வாருங்கள். அம்மா உன்னுடைய திருவுருவம், அப்பாவுடைய திருவுருவம், ஆசிரியருடைய திருவுருவம் உங்களுடைய அகத்திலே இப்போது பதிந்தது. அம்மா அப்பா ஆசிரியர் அருளே ஆண்டவன். ஆண்டவன் எங்கே இருக்கிறார் என்றால் இன்று போதில் நம்மை ஏற்றெடுத்த தாய் தந்தையர்கள், அடுத்தபடியாக குருநாதர். அந்த குருநாதராகிய நம்முடைய திருமூவருடைய திருவுருவத்தை அப்படியே அம்மா அப்பா ஆசிரியர் அருளே ஆண்டவன் என தினமும் காலையிலே எழுந்தவுடன் தியானித்து பாருங்கள். அன்றைய நாள் உங்களுடைய அகமகிழ்ச்சி எப்படி இருக்கிறது என்று உணர்ந்து பாருங்கள். அவர்கள் கொடுத்த சுவாசத்தை தான் நாம் அகத்திலே நிறுத்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். அடுத்தது நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்கு அந்த சுவாசத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் உங்களுடைய அகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்போது நான் பேசிய போது கண்கள் திறந்தவுடனே யாரை பார்த்தீர்கள்? என்னை பார்த்தீர்கள். எனக்கு 2 கண்கள், அனைவரையும் பார்க்க முடியுமானால் பார்க்க முடியாது. ஆனால் இத்தனை கண்கள் என்னை பார்த்தது. இதுதான் நேத்திர தீட்சை என்பது. இந்த ஆசிரியர் தினத்திலே நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீதர்ஜியினுடைய இந்த ஏற்பாடினால் உங்களுடைய அனைவருடைய நேத்திர தீட்சையும் எனக்கு கிடைத்தது. எனவே இன்றைய நாள் நான் பாக்கியசாலி. அந்த பாக்கியசாலி ஆகியதற்கு உங்களுக்கும் உங்களை ஈண்டெடுத்த அன்னைக்கும் திருமூவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.
வணக்கங்கள். மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். அருள் வாழ்வு இசை தரவாய் நீ, இங்கு வருவாய் நீ, நலம் தரவே நீ அம்மா. மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். நாமனுக்கு பாடி நின்றால் ஞானம் வளர்ப்பாய், பூமனுக்கு பூஜை செய்தால் பூவை நீ மகிழ்வாய். மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். வெள்ளை தாமரை வீற்றிருப்பாள் எங்கள் உள்ள கோவிலிலே உறைந்து நிற்பாள். வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாள் எங்கள் உள்ள கோவிலிலே உறைந்து நிற்பாள். கள்ளமில்லாமல் தோளும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீயே. வாணி சரஸ்வதி மாதவி பாரதி வாகதீஸ்வரி வாழனி காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தரும் தேவி. நான் முகநாயகி மோகன ரூபினி நான்மறை போற்றும் தேவினி. மாணவ கமுடைய தேனரு சிந்தும் கால மனோகரி கல்யாணி. அருள்வாய் நீ, இசை தரவாய் நீ, இங்கு வருவாய் நீ, நலம் தரவே நீ அம்மா. மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். Jai